அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி காவலர் குடியிருப்பில் எஸ்எஸ்ஐ வீட்டிற்குள் சென்று பதுங்கி இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை அவல நிலையை காட்டுவதாக அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். திருச்சி பீமாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பில் நடந்திருக்கக்கூடிய கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி பதிவிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, முதலமைச்சர் இன்று திருச்சியில் இருக்கும் பொழுதே இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி திமுக ஆட்சியிலே தமிழகத்தில் படுகொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை இன்று காலை திருச்சி மாநகர் பீமாநகர் மார்ச்சில்பேட்டையிலே பள்ளிக்கூடங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில், அதிலும் குறிப்பாக காவலர் குடியிருப்பிற்கு உள்ளேயே புகுந்து இன்னொருவர் வெட்டி படுகொலை செய்திருப்பது பொதுமக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். முதலமைச்சர் திருச்சியில் தான் இருக்கின்றார். இன்று அப்படி இருக்கும் பொழுது காவலர் குடியிருப்பிலேயே இப்படி ஒரு படுகொலை நடப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கின் அவல நிலையை காட்டுகின்றது என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை, பெண்கள், முதியோர், குழந்தைகள் இனி யாருக்குமே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகம் தரந்தாழ்ந்திருக்கின்றது. காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் காவல்துறையை வைத்திருப்பது என்பது சரியானதாக தெரியவில்லை என்றும் தன்னுடைய கடுமையான குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை பதிவு செய்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.